அழகான இயற்கை. இங்க வாங்க வாங்க, இங்க வாங்க. இதுதான் இந்த படத்தில் நடிக்க போகிற ஃப்ரெண்ட்ஸ். செடியை பாருங்களேன், நம்ம போன வாட்டி பார்த்த செடி மாதிரியே இருக்குதுல்ல. அஜுவா நீ தான் கிளப்பி விட்டு போகக்கூடாது. இவ்வளோ பார்த்து எங்க மரத்து பக்கத்துல போக கூடாது. போகாதீங்க, வேணாம் வேணாம், கரெக்ட் தான். வேணாம், இந்த மரத்து இந்த பக்கத்துல போக போகாதீங்க. இல்ல எனக்கு என்ன, அந்த பேய் அவ்வளவுதான் நோக்குதுன்னு நினைக்கிறாங்க. இந்த கம்பு உடஞ்சிக்குது. பேய் சொன்னனே, நீங்க தான் கேட்கல. ஆஹா போச்சா. சரி நம்ம இது தெரியாம தொட்டு தொடக்கூடாது. வாங்க விளையாடலாம். ஏன்னா உள்ளுக்கு ஒரு பேய் இருந்த மாதிரியே இருக்குது. நம்ம விளையாண்டு இருக்கும் போது இதெல்லாம் சொல்லாங்க. ஏன் ஒருத்தவங்க மட்டும் பேசுறீங்க? எல்லாம் பேசுங்களேன். வாங்க வீட்டுக்கு போகலாம். திருப்பியுமா நேரத்தை பார்க்குது. அம்மா விஷயமா இருக்குது. எல்லாரும் வாங்க உள்ளுக்கு போகலாம். இப்ப வீடு லாக்கர் இருக்குமே, நம்ம சாவி தந்தாங்களே, அதான் நம்மளுக்கு சாவி தந்தாங்களே. நீ ஏன் அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த கதவை? நம்ம மறந்துட்டோம்ல. ஓப்பன் பண்றேனா? அது மேலே இருக்கிறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. மேலே இருக்கிறத நச்சு அப்படியே ஹெல்ப்ஃபுல்லாக நச்சு எனக்கு கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிடு. அது அப்படிதான். உள்ளக்கே போக முடியலையா? உடச்சிட்டியா? தேவையே இது நம்மளுக்கு. சரி வா, எல்லாரும் மேலே போங்க. இவளுக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணுது? நான் இங்கே சரி ஓகே, இவளை பார்த்து நிற்காதீங்க. வாங்க உள்ளுக்கு போகலாம். நின்றுட்டு திருப்பி கஜிஜா வரலன்னு யோசி. இங்கெல்லாம் நம்ம தங்க போகிறது இல்லை, மேல் வீடு தான் நம்மளுக்கு. வாங்க மேலே. மேல் வீடு தான் தந்துக்கிறாங்க. பார்க்க ஒரு இருட்டடைஞ்ச வீடு மாதிரி இருக்குதுல்ல. ஆமாம், லைட் கூட போடாமல் இருக்குது. கொஞ்சம் மேலே ஏறி பார்ப்போம். என்ன எனக்கு பார்க்க அப்படியே கதீஜா பார்க்க கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்ட். இது அட்டைப்பட்டி பேய் மாதிரி திங்ஸ் தான் இங்கே இருக்குது. இந்த கதவு இதுவா? அப்படி ஒன்றுமே இல்லைங்க. போற இது என்ன இது நம்ம வீடு மாதிரி இருக்குதுல்ல. நம்ம போன வாட்டி இந்த ஆளுநர் வச்சமே நான் வச்ச மாதிரி இருக்குது. நான் இந்த வீடுக்கு வாடகைக்கு வந்தேன் இடையில. இங்க இருந்து பார்த்தாலுமே நீ பாத்தீங்கல்ல, நீங்க பாத்தீங்கல்ல, இந்த முருங்கை மரம் இங்க வரைக்கும் தெரியுது. இனி இதை பத்தி சிரிக்கிறோம். நீங்க எங்க பெட் இல்ல, நம்ம இங்கதான் படுக்கணும். நார்மலா சரி பரவாயில்ல, தூசி இல்லாம தான் இருக்குது. கொஞ்சம் படுக்கலாம். படுங்க, படு. நம்ம என்ன செய்ய போறோம்னா ஆனால் நான் இங்கே வந்த மாதிரியே இருக்குது எனக்கு. நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் தூக்கு கயிறு போட்ட அந்த அச்சம் மாதிரியே இருக்குது. எல்லாரும் சரி ஓகே படுங்க. சரி யாருக்கும் பயப்பட தேவையில்லை. பரவாயில்ல, இந்த வீட்டில் எல்லாம் நடக்குது. சரி ஓகே. இப்போ இந்த பேய் தானே அது. மீறி போனீங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. வச்சுட்டா இனிமேல் தான் மேலே ஸ்டெப் எடுத்துக்கலாம். அஜுவா நீ அந்த பக்கம் போயிடாத, அவ உள்ளுக்கு போயிட்டா. நீங்கெல்லாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, பின்னாடி பாருங்க அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாண்டு. அவங்க அந்த காலத்தில் என்ன நினச்சுன்னு தெரியுமா? அந்த காலத்தில் அங்கே ஒரு வியாபாரி இருந்தாலாம். அந்த வியாபாரியை அந்த ராஜாங்கிற ஒருத்தவன் அவளை கொண்டுறன்னு சொல்லி அந்த மரத்தை வெட்டுவேன்னு சொல்லி ஏமாத்துனானா. அதை கேட்டு நான்
நீங்கள் எவ்வளோ தான் வெட்டன்னு ட்ரை பண்ணாலும் நான் வெட்ட விடமாட்டேன்னு சொன்னாலாம். அதனால் அவன் வந்து கொஞ்சம் கோவம் அடைஞ்சதில் அவள் செத்துட்டாலாம். அதுக்கப்புறம் அவள் அந்த ராஜாவே சாவடிச்சாலாம் கொஞ்ச நாளில். பேய் தான் உன்னை சாவடிச்சிருக்குது, அதனால நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. அவ்வளோதான், நீ சாவு போகிற. ஏன்னா உன்னை சாவடிக்காமல் தப்பிச்சு வைக்கிறேன்னு தான் அவளை சாவடிக்கும்.